நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரர் குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ரோமர் 7வது அதிகாரம் வசனம் 6. ரோமன்ஸ் சாப்டர் 7 verse 6. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை பவுலடியார் குறிப்பா யூதர்களுக்கு எழுதியிருக்கிறாரு. இதை நாம எப்படி அறிந்து கொள்ளலாம்னா, இந்த அதிகாரத்துடைய துவக்க பகுதியில, அதாவது முதல் வசனத்துல நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படியாக நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களாக யாரு காணப்படுறாங்க? யூதர்களே. அவர்களுக்கே நியாயப்பிரமாணமானது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த வார்த்தைகள் புறஜாதிகளுக்கு உகந்ததா இருக்காதானா? புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது பவுலடியார் தெளிவா ஒன்று சொல்றாரு. நியாயப்பிரமாணமானது அவங்களுடைய மனசாட்சியிலே கொடுக்கப்பட்டிருக்கு. பாவம் இன்னதுன்னு அறியக்கூடிய அறிவு அவங்க மனசாட்சியிலே இருக்கு. அப்போ அவர்களும் நியாயப்பிரமாணம் உணர்த்துகிற பாவம் இன்னதுன்னு அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறாங்க. யூதர்களுக்கோ நியாயப்பிரமாணம் உணர்த்துகிற பாவமானது மரணத்திற்கு ஏதுவாக நடத்துதுங்கிறது தெளிவாக தெரிந்திருக்கு. இந்தபடியாக நியாயப்பிரமாணமானது பாவத்திற்கு ஏதுவாக நடத்துகிறதாக இருக்கு. நம்மிடத்துல இந்த பாவம் இருக்கு, அது இன்ன விதமான மரணத்திற்கு ஏதுவாக இருக்குங்கிறத தெளிவுபடுத்துகிறதாக இருக்கு. இப்போ நாம எடுத்துக்கொண்ட பிரதானமான வசனத்தை பார்க்கலாம். இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக. இந்த வசனத்துல பழமையான எழுத்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது நியாய பிரமாணத்தை குறிக்கிறதாக இருக்கு. அதுவே எழுதி கொடுக்கப்பட்ட பாவ பிரமாணமா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாகன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எதை குறிக்குதுன்னா, நியாயப்பிரமாணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் மூலமாக பரிகரித்து நமக்கு புதுமையான ஆவியை தருகிற கிருபையின் பிரமாணத்தை கொடுத்தார் இல்லையா, அதை குறிக்கிறதாக இருக்கு. அந்த புதுமையான ஆவியானது நம்மை ஊழியம் செய்யத்தக்கதாக, யாருக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக? தேவனுக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மாற்றுகிறதாக இருக்கு. அதையே இந்த வசனத்துடைய முதல் பகுதி சொல்லுது. இதற்கு மேற்படியாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகள்ல சொல்லப்பட்டபடி நியாயப்பிரமாணமானது ஒரு மனுஷனுக்குள்ளார பாவம் இருக்குன்னு சொல்லி அந்த பாவத்திற்குள்ளார அவனை கட்டி வைக்கிறதாக இருக்கு. அந்த கட்டிலிருந்து எப்பொழுது அவன் விடுதலையாக்கப்படுவான்? அவன் மரணத்துக்கு பிற்பாடே. ஏன்னா அந்த வாழ்நாள் முழுவதும் பாவம் இருக்குங்கிறத உணர்த்துகிற விதமா நியாயப்பிரமாணத்திற்கு வருஷந்தோறும் பலிகள் செலுத்தப்பட்டு வந்தது. அப்படி பழுதற்ற ஒரு பலி செலுத்தப்பட்டு மரணம் நேரிடும் போதே அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக முடியுங்கிறத நியாயப்பிரமாணம் உணர்த்துது. அந்தபடியாக இவை எல்லாவற்றிற்கும் பூர்ணமான ஒரு கிருபாதார பலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அவர் மாம்ச சரீரத்துல மரித்ததன் மூலமாக மாம்சத்திற்கு மரித்தவராகி ஆவியில பிழைத்தவராக மாறினாரு. அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி மாம்சத்திற்கு மரித்து ஆவிக்கு பிழைத்தவர்களாக மாறுகிறாங்க. அதனால்தான் பவுலடியார் பல்வேறு இடத்துல மாம்ச சிந்தையோ மரணமா இருக்கு, ஆவிக்குரிய சிந்தையே ஜீவனா இருக்குன்னு சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்துக்கு பிற்பாடு நாம மாம்சத்திற்கு ஏற்றபடியே நடந்து கொண்டிருந்தோமே, ஆனால் நாம அவரை விசுவாசத்தின் மூலமா பற்றி கொண்டோம்னு சொல்வதெல்லாமே பொய்யாக மாறிடும். அவரை விசுவாசிக்கிறதன் மூலமாக கிருபையினால மீட்டுக் கொள்ளப்படுகிறோம். அதையே வசனம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னு சொல்லுது. இப்படியாக நமக்கு ரட்சிப்பு உண்டானது எப்படி? நம்முடைய பாவத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்ததன் மூலமாக. அப்படி நமக்காக அவர் மரித்ததை நாம விசுவாசிக்கும் போது நாம பாவத்திற்கு மரித்தவர்களாகி இந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். புதிய ஆவியின்படி ஊழியம் செய்பவர்களாக மாறுகிறோம். இது நமக்கு இன்னொரு வசனமும் உணர்த்துது. எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்.
இந்த வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து பலியானதின் மூலமாக அவருடைய இரத்தத்தினால நாம் மீட்கப்பட்டு ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிக்குதுங்கிறத சொல்லுது. அந்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு கிருபையின் பிரமாணத்திற்குள்ளார வரும்போது நாம புதுமையான ஆவியை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு ஊழியம் செய்பவர்களாக மாறுகிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுமே தேவனுடைய ஊழியக்காரராகவே இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாக மாறணும். ஆண்டவருக்கு ஏற்ற கனிகள் என்னது? நற்கிரியைகள் செய்வதும், நீதியும் நியாயமாக நடந்து கொள்வதும், இரக்கம் செய்வதும், தேவனிடத்துல மனத்தாழ்மையா இருப்பதும், இந்தபடியானவைகள் எல்லாமே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக இருக்கு. அந்த சாயலாக நம்மை மறுரூபப்படுத்துவதே கிருபையின் பிரமாணமாக இருக்கு. அதுவே நமக்கு புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக மாற்றுது. நாம பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாவத்தை நின்று நீக்கி நாம செல்ல வேண்டிய வழி இதுவேன்னு காண்பிக்கிறதற்காக நம்முடனே கூட இருக்கிறாரு. இதை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம ஒவ்வொருத்தருமே புரிந்திருந்தோமே ஆனால் நாம ஒவ்வொருத்தருமே தேவனுடைய ஊழியக்காரர் என்று அறிந்திருப்போம். அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு நாம ஒவ்வொருத்தருமே தேவனுடைய ஊழியக்காரராக அவருடைய சித்தத்தை செய்ய பிரித்தெடுத்தவர்களாக காணப்படுகிறோம். இதை அறிந்து கொண்டு நாம ஒவ்வொருவருமே தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறோமாங்கிறத நிதானித்து பார்க்கணும். அவருடைய சித்தத்தை செய்ய அர்ப்பணித்தவர்களாக காணப்படுவதற்கு முயற்சி செய்யணும். அந்தபடியாக புதுமையான ஆவியின்படி தேவனுக்கு ஊழியம் செய்பவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நியாயப்பிரமாணத்தின் பாவ பலியாக நீர் உம்மையே ஒப்பு கொடுத்து கிருபையினால எங்களை மீட்டு கொண்ட தயவிற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்படியாய் மீட்டு கொண்டதின் மூலமாக நாங்க புதுமையான ஆவியை பெற்று தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக மாறியிருக்கிறோங்கிறத இந்த பகுதிகள் எங்களுக்கு உணர்த்துகிறது தகப்பனே. அப்படியாய் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ஊழியராக பிரித்தெடுக்கப்பட்டிருக்காங்கிறத அறிந்து கொண்டு உம்முடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்க அவருடைய இருதயத்தை மாற்றி அருளுங்க ராஜா. ஆம் தகப்பனே, அந்தப்படியாய் உம்முடைய சித்தத்தை செய்து நிறைவேற்ற தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.